கர்நாடக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக டி.கே. சிவகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஜூன் 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் டி.கே. சிவகுமார். ஜூன் 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்கிறார் டி.கே. சிவகுமார். முதலமைச்சர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்கிறார் டி.கே. சிவகுமார். பெங்களூருவில் நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக டி.கே. சிவகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை பகிர்வதற்காக செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார். கவியரசன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. கர்நாடகாவில் கடந்த சில நாட்களாகவே முதல்வர் பதவி தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள், விவாதங்கள் நடந்துட்டு இருந்தது. இறுதியாக முதலமைச்சராக இருந்த சித்தராமையா அந்த பதவியிலிருந்து விலகிட்டாரு. இதனை அடுத்து அடுத்த முதலமைச்சராக கர்நாடக காங்கிரசினுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருவரான டி.கே. சிவகுமார் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில தற்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அனைவரும் கூடி தங்களுடைய சட்டப்பேரவை குழு தலைவராக டி.கே. சிவகுமாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதிக எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு கட்சி சட்டப்பேரவை குழு தலைவரை ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் முதலமைச்சர் ஆகிறார். அதே போல பிற கட்சிகளுக்கு அவங்களுடைய எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் சட்டப்பேரவை குழு தலைவராக செயல்படுகிறார். அதுல இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கட்சி எதிர்கட்சி தலைவராக வரும். அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் தான் அங்க அதிக வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல டி.கே. சிவகுமார் அந்த கட்சியினுடைய சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அவர்தான் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இது தொடர்பாக ஆளுநர்கிட்ட போய் டி.கே. சிவகுமார் தரப்புல கேட்கணும். எனக்கு எம்எல்ஏக்களுடைய பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவு என்னிடம் இருக்கிறது, என்ன ஆட்சி அமைக்க நீங்க அழைக்கணும் அப்படின்னு அவங்க ஆளுநர்கிட்ட கேட்பாங்க. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் அழைப்பு விடுப்பார். அதன் பிறகு டி.கே. சிவகுமாருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இந்த பதவியேற்கும் நிகழ்வு ஜூன் 3ஆம் தேதி மாலை 4:10 அளவுல நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. அன்றைக்கே அமைச்சர்களும் பதவி ஏற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து அமைச்சர்களும் ஏற்க போறாங்களா அல்லது முக்கியமான சிலர் மட்டும் அமைச்சராக பதவியேற்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல கேபினெட்டும் ஷஃபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி.கே. சிவகுமார் ஆதரவாக இருந்தவர்களுக்கு அதிக அளவுல அமைச்சரவையில இடம் கிடைக்கும். அதே போல முக்கிய துறைகள் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ஜூன் 3ஆம் தேதி நல்ல நாளாக இருப்பதால் டி.கே. சிவகுமார் அந்த நாளை தேர்வு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த பதவியேற்பு விழாவில் காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி பங்கேற்பார் அப்படின்னும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சோ இந்த 3ஆம் தேதி பதவியேற்புக்கு பிறகு யாரெல்லாம் அமைச்சர்களாக வரப்போறாங்க, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க, புதியவர்கள்லாம் யார் வரப்போறாங்க, அதே போல இலாக்காக்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். தற்போதைக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் கர்நாடக காங்கிரசின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவலை நம்ம பார்க்கிறோம். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.